Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.11ல second question பார்க்குறோம். question என்ன? Solve the following quadratic equations by formula method. அதாவது இந்த equationsஐ நம்ம formula method மூலமா solve பண்ணும். இப்போ first subdivision என்ன? 2x square minus 5x plus 2 equal to 0. இப்போ first subdivision என்ன? 2x square minus 5x plus 2 equal to 0. So இது வந்து நம்ம formula method மூலமா solve பண்ணும். Formula method. Formula வந்து எப்படின்னா x equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. So இதான் formula. So இது மூலமா தான் கண்டுபிடிக்க போறோம். So இப்போ இந்த equation வந்து ஜெனரலா நம்ம எப்படி எழுதுவோம்? ax square plus bx plus c equal to 0. So நம்மளுக்கு என்ன equation கொடுத்திருக்காங்க? 2x square minus 5x plus 2 equal to 0. So compare பண்ணி a, b and c ஓட values என்னன்னு பார்க்கலாம். So இங்க a ஓட value என்ன? 2, b ஓட value வந்து என்ன? minus 5, c ஓட value என்ன? 2. இப்போ இந்த formulaல substitute பண்ணலாம். அப்போ x equal to minus b இங்க b வந்து minus 5. அப்போ minus b னா positive 5 plus or minus root of b square. அப்போ minus 5 the whole square minus 4 into a ஓட value என்ன? 2 into c ஓட value என்ன? 2 by 2 into a ஓட value என்ன? 2. அப்போ 5 plus or minus root of minus 5 the whole square என்ன? 25. அடுத்து minus 4 into 2 into 2. அதாவது 4 into 4 என்ன? 16 by 2 into 2 என்ன? 4. அப்போ 5 plus or minus root of 25 minus 16 என்ன? 9 by 4. அப்போ 5 plus or minus root 9 என்ன? 3 by 4. அப்போ இங்க values வந்து ரெண்டு values வரும். ஒன்று 5 plus 3 by 4. அதே மாதிரி 5 minus 3 by 4. 5 plus 3 by 4 என்ன? 8 by 4. அதே மாதிரி 5 minus 3 by 4 னா 2 by 4. இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? மொதல் வேல்யூ வந்து 2 அப்படின்னு வரும். செகண்ட் வேல்யூ வந்து 1 by 2. ஸோ இதான் வந்து ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன? root 2 f square minus 6f plus 3 into root 2 equal to 0. ஸோ கம்பேர் பண்ணும்போது a ஓட வேல்யூ என்ன? root 2. அதே மாதிரி b ஓட வேல்யூ என்ன? minus 6. c ஓட வேல்யூ என்ன? 3 into root 2. இப்போ நம்ம x ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? minus b plus or minus root of b square minus 4ac by 2a. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இங்கே minus b ஓட வேல்யூ என்ன? minus 6. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இப்போ பாசிட்டிவ் 6 தான். plus or minus root of b square. அப்போ minus 6 the whole square minus 4 into a ஓட வேல்யூ என்ன? root 2 into c ஓட வேல்யூ என்ன? 3 into root 2 by 2 into a ஓட வேல்யூ என்ன? root 2. அப்போ 6 plus or minus root of minus 6 the whole square என்ன வரும்? 36. அடுத்து minus 4 into root 2 into 3 into root 2. 4 into 3 என்ன? 12. அதே மாதிரி root 2 into root 2 வந்து 2 அப்படின்னு வரும். அப்போ 12 into 2 என்ன? 24 by 2 into root 2. அப்போ 6 plus or minus root of 36 minus 24 வந்து என்ன? 12 by 2 root 2. அப்போ 6 plus or minus root 12ன்றதை நம்ம 4 into 3 அப்படின்னு எழுதலாம் by 2 into root 2. அப்போ 6 plus or minus root 4 என்ன? 2 into root 3 by 2 into root 2. இப்போ நியூமரேட்டரில் 2 காமன் ஆட்டிங்கன்னா மீதி என்ன வரும்? 3 plus or minus root 3 அப்படின்னு வரும் by 2 into root 2. இப்போ 2 வந்து கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி என்ன இருக்குது? 3 plus or minus root 3 by root 2. அப்போ இங்கே ரெண்டு வேல்யூஸ் என்ன வேல்யூஸ்? 3 plus root 3 by root 2. அதே மாதிரி 3 minus root 3 by root 2. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன? 3y square minus 20y minus 23 equal to 0. ஃபஸ்ட்டு a, b and c ஓட வேல்யூஸ் என்னன்னு பார்க்கலாம். a ஓட வேல்யூ என்ன? 3. b ஓட வேல்யூ என்ன? minus 20. c ஓட வேல்யூ என்ன? minus 23. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். x equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. minus b வந்து என்ன? minus 20. அப்போ minus into minus 20 னா plus 20 plus or minus root of b square. அப்போ minus 20 the whole square minus 4 into a ஓட வேல்யூ என்ன? 3 into c ஓட வேல்யூ என்ன? minus 23 by 2 into a ஓட வேல்யூ என்ன? 3. அப்போ 20 plus or minus root of minus 20 the whole square என்ன வரும்? 400. அடுத்து minus 4 into
3 என்ன வரும் -12. அடுத்து -12 into -23 உங்களுக்கு என்ன வரும் positive 276. By 2 into 3 என்ன 6. அப்போ 20 plus or minus root of 400 plus 276 என்ன 676 by 6. அப்போ 20 plus or minus root of 676 வந்து உங்களுக்கு என்னன்னா 26 by 6. அப்போ ரெண்டு வேல்யூஸ் என்ன 20 plus 26 by 6 அதே மாதிரி 20 minus 26 by 6. 20 plus 26 வந்து என்ன 46 by 6. 20 minus 26 வந்து என்ன minus 6 by 6. ஸோ அது கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 1 வரும். அதே மாதிரி இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்கே 23 இங்கே வந்து 3. அப்போது ரெண்டு வேல்யூஸ் இருக்குது 23 by 3 அதே மாதிரி -1. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போது நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன 36y² minus 12ay plus a square minus b square equal to 0. ஸோ இங்கே a ஓட வேல்யூ என்ன கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் 36, b ஓட வேல்யூ என்ன -12a, அதே மாதிரி c ஓட வேல்யூ என்ன a square minus b square. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம் x equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம் minus of minus 12a plus or minus root of b square. அப்போ minus 12a the whole square minus 4 into a ஓட வேல்யூ என்ன 36 into c ஓட வேல்யூ என்ன a square minus b square by 2 into a ஓட வேல்யூ என்ன 36. minus into minus 12a அப்போ என்ன வரும் positive 12a plus or minus root of minus 12a the whole square என்ன வரும் 144a square. அடுத்து -4 into 36 உங்களுக்கு என்ன வரும் -144 into a square minus b square by 2 into 36 என்ன 72. அப்போ 12a plus or minus root of 144a square. இப்போ -144 உள்ளார மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும் -144a square minus into minus அப்போ plus 144b square by 72. அப்போ 12a plus or minus root of 144a square minus 144a square 0. அப்போ மீதி என்ன இருக்கு 144b square by 72. அப்போ 12a plus or minus root of 144b square உங்களுக்கு என்ன வரும் 12b. அப்போ 12b by இங்க 72. இப்போ நியூமரேட்டர்லேருந்து 12 காமன் ஆட்டிங்கன்னா மீதி என்ன வரும் a plus or minus b by 72. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது டினாமினேட்டரில் 6 அப்படின்னு வரும். அப்போது a plus or minus b by 6. அப்போ இங்கே ரெண்டு வேல்யூஸ் இருக்குது என்ன a plus b by 6 அதே மாதிரி a minus b by 6. ஸோ இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட சொல்யூஷன்.